கேரளாவின் வயநாடை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 7 டீமுக்கு நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே தான் ஆகணும். ஸோ அந்த 7 டீம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி, கடற்படை, விமானப்படை, தேசிய மீட்பு மேலாண்மை குழு, மாநில மீட்பு மேலாண்மை குழு, போலீஸாரு, அப்புறம் வந்து தீயணைப்பு வீரர்கள். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக வயநாட்டில் பெஞ்சிட்டு இருக்க இந்த ஹெவி ரெயின்ஃபால் அப்புறம் லேண்ட் ஸ்லைடிங்காக பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணுறதுல. ஸோ அதனால தான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். அதாவது வயநாட்டில் முட்டகை, சூரல்மலை, மேம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வில்லேஜ் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காணோன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மண்ணுக்குள்ளே வந்து புதஞ்சிருக்கு அந்த வில்லேஜ் எல்லாமே. அதுவும் வந்து சூரல்மலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து 1500+ பீப்புள்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க உயிரோட. ஆனால் இதை தாண்டி 2 சோகமான விஷயம் இருக்குது. அதாவது 260க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து காணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னும் அவங்க இந்த 3 டேஸில் வந்து எப்படி மிஸ்ஸிங்கா இல்லை உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்றதே வந்து தெரியல அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெத் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 300+ வந்து தாண்டி போயிட்டுருக்கு. நம்ம சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா 70+ அந்த மாதிரி தான் வந்து ஆரம்பித்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 300+ வந்து தொடர்ந்துச்சு. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப கொஞ்சம் சோகமான விஷயம் தான். அந்த 7 ரெஸ்கியூ டீம் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன ரொம்பவே சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெம்பரரியாக பிரிட்ஜ் அமைக்கிறாங்கல்ல, அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெஸ்கியூ டீம் வந்து மனிதர்களை மட்டும் காப்பாற்றாமல் அங்கே இருக்கிற அனிமல்ஸு, நாய், பூனை இந்த மாதிரி இருக்க அனிமல்ஸையும் வந்து காப்பாற்றுறாங்க. ஏன்னா உயிர் அப்படின்னு வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா, அது 5 அறிவோ, 6 அறிவோ, 7 அறிவோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிர் தான். ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இறந்து போன பாடியும் வந்து ஆம்புலன்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணும். உயிரோடு இருக்கவங்க, காயப்பட்டிருக்கவங்களையும் ஆம்புலன்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அவங்களாம் புதைஞ்சி இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உடம்புல ஏதாச்சும் காயப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஆம்புலன்ஸ்லலாம் வந்து அவங்க எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஆம்புலன்ஸ் வந்து அதிக இடத்துல வந்து போயிட்டு வரதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது வயநாட்டில். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது வந்து இடுக்கி டேம் இருக்குது தெரியுமா? ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரைப்பாலத்தை வந்து கீழே வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுட்டேஜில் வந்து தரைப்பாலத்தையும் மேலே தான் வந்து இந்த தண்ணி வந்து ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. இதில் என்னடா ஒருத்தன் கார் ஓட்டிகிட்டு போகிறானே அப்படின்ட்டு வந்து நீங்கள் வேணால் என்னடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து ஒரு ஆல்டோ காரு. ஸோ அவரோட ஒய்ஃப், இந்த கார் ஓனரோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ப்ரெக்னென்சியாக இருந்திருக்காங்க. ஸோ இங்கே இருந்தால் அவங்களுக்கு எதனா ஆபத்தாயிடும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த காரை வந்து அங்கே ஓட்டியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வேகமாக வந்து ஓட்டியிருக்காரு. ஏன்னா ஆல்டோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அது ஒரு லைட் வெயிட்டான கார் தான். இந்த ஃபோர்ஸாக வர தண்ணிக்கு வந்து அது கண்டிப்பாக அடிச்சுட்டு போயிருக்கணும். ஆனால் அவர் அவ்வளோ ஃபோர்ஸாக ஓட்டினதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பக்கம் வந்து கடந்துட்டாரு, சேஃப் ஆகிட்டாரு. கடந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய பேர் வந்து குழந்தைங்களாம் வந்து இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த டெட் பாடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டேமேஜாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த பர்டிகுலர் ஃபேமிலிக்கு வந்து நம்ம அந்த பாடியை வந்து சேர்க்கணும். ஸோ அதில் ஒரு பயங்கரமான சேலஞ்சிங் இருக்குது இந்த ரெஸ்கியூ டீமுக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோக்கல் ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களெல்லாம் வந்து இங்கே வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கும் வந்து அடையாளம் தெரியும்ல, அந்த ஸ்கூலில் படித்த பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஒரு இமேஜ் தெரியும்ல. ஸோ அதனால தான் வந்து அவங்கள வந்து இதுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே பரிதாபமான நிலைமையில தான் இப்போ வந்து வயநாடு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே நான் காமிக்கிற ஸ்க்ரீனில் வந்து வயநாடோட கவர்மெண்ட்டே வந்து அஃபிஷியலாக வந்து ஜிபே, யூபிஐ நம்பர் ப்ளஸ் ஃபோன்பே, அப்புறம் வந்து அவங்க வெப்சைட். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம ஒரு ₹10 அந்த யூபிஐ ஐடிக்கு சென்ட் பண்ணாலுமே அங்கே இருக்கிற ஒரு மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்புவோம். ஆக்டர், ஆக்ட்ரஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் யாரும் ஸ்பெசிஃபிக்காக நேமிங் வந்து சொல்லலை. ஸோ அவங்களும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்றுக்கே வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, 5 கோடி வந்து தமிழகத்துலேருந்து கேரளாவுக்கு வந்து கொடுக்கறதா அப்படின்ற மாதிரி. அதையும் வந்து கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அங்கே இருக்க மக்களை வந்து கரெக்டாக போய் சேர்ந்து அவங்க வந்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம்.
இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏர்டெல்ல கொஞ்சம் பாராட்டியே தான் ஆகணும். ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா நடந்த அந்த ரீசார்ஜ் பிளான்லலாம் வந்து ஜியோ, ஏர்டெல், வி இவங்கலாம் வந்து அதிகமா பிரைஸ் ரேட்ட ஏத்திட்டாங்க தான். ஆனா, இப்போ அவங்க பண்ணியிருக்க ஒரு பர்ட்டிகுலர் நல்ல விஷயத்தையும் நம்ம வந்து வரவேற்கணும். ஸோ, ஏர்டெல் வந்து இப்ப என்ன அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயநாட்ல இருக்கிற ஏர்டெல் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளானோட வேலிடிட்டி வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுனாலும், நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து அன்லிமிட்டட் கால்ஸ், 100 எஸ்எம்எஸ் அப்புறம் வந்து 1 ஜிபி டேட்டா வந்து பெர் டேக்கு வந்து தரதா வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்னும் அப்படின்ற மாரி தான் நம்புறோம். ஏன்னா வந்து இப்ப ரீசார்ஜ்லாம் பண்ணணும், இல்ல மொபைல்ல இன்டர்நெட் கூட கிடைக்காம இருக்கலாம். ஸோ இந்த சமயத்துல இவங்க ஹெல்ப் பண்றது, யாரோ ஒரு உயிர வந்து கண்டிப்பா காப்பாத்தும் அப்படின்றத நம்புவோம். அது மட்டும் இல்லாம போஸ்ட்பெய்ட் யூசர்ஸ்க்கும் வந்து இவங்க ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போஸ்ட்பெய்ட்ஸ் பில்ல வந்து மக்கள் வந்து ஒரு 30 நாளைக்கு வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரீபே பண்றதுக்காக. இது மட்டும் இல்லாம வயநாட்ல மட்டும் தான் மழை பெஞ்சு இந்த மாரிலாம் ஆயிட்டு இருக்கா அப்படின்ட்டு வந்துட்டு நீங்க நினைச்சிராதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில இப்ப செம்ம மழை வெளுத்து வாங்குது. நம்ப பார்லிமென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கலாம் வந்து வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா தண்ணி போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஹிமாச்சல் பிரதேசம் இருக்குல்ல, ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெடிச்சு மழை பெய்யுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. கனமழை பெய்யுது. அங்க இப்ப வரைக்கும் வந்த செய்திப்படி 28 பேருக்கு மேல வந்து மிஸ்ஸிங் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, பல இடத்துல வந்து லேண்ட் ஸ்லைடிங் வந்து நடந்திருக்குன்ற மாரி சொல்றாங்க. இதே மாரி தான் மகாராஷ்டிரால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மழை செமையா வெளுத்து வாங்கிட்டு போச்சு. அங்கேயும் பயங்கரமான டேமேஜ் எல்லாம் ஆச்சு. இது மட்டும் இல்லாம முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மழை வந்து ஆங்காங்கே வந்து இந்தியால வந்து பயங்கரமா வந்து ஆட்டத்த காமிச்சு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்ட தான் வந்து இப்ப குறி வச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீலகிரியில அடுத்த 3 நாளைக்கு பயங்கரமான வந்து ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அங்க ரயில் சேவை வந்து இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா, அங்கேயும் லேண்ட் ஸ்லைடிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து தமிழக மக்கள் எல்லாருமே உஷாரா இருங்க. என்னென்ன ப்ரோஆக்டிவ் மெஷர்மென்ட்ஸ் எடுக்கணுமோ கண்டிப்பா எடுத்துக்கோங்க. நம்ப சென்னையும் வந்து நெறைய வாட்டி தத்தளிச்சிருக்கு. இந்த வாட்டி என்ன ஆகப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ அதனால வந்து ப்ரோஆக்டிவா என்னென்னலாம் வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சுக்க முடியுமோ, கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோல நான் வந்து சந்திக்கிறேன்.